இன்று கிராம சீரமைப்பு கமிட்டியின் பணியுடைய தொடர்ச்சியாக தென்சென்னை மாவட்டம் முழுவதும் தன்னுடைய 100% 3 சட்டமன்றங்களில் கிராம கமிட்டி நகர கமிட்டியை நியமித்து முழு அறிக்கையை தரவுகளோடு வெரிபிகேஷன் செய்து புகைப்படத்தோடு இன்று அளித்திருக்கிறார்கள். இன்று முதல் அவர்களுக்கு QR கோடுடன் உடைய அடையாள அட்டை அடிக்கும் பணி தொடங்கும். இன்னும் ஒரு சில தினங்களில் எங்களுடைய தலைவர்கள் அவர்களுக்கு அடையாள அட்டையை வழங்குவார்கள். தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய 1000 தலைவர் பெருமக்கள், பெருங்கோட்ட அமைப்பாளர்கள், நாடாளுமன்ற அமைப்பாளர்கள், சட்டமன்ற அமைப்பாளர்கள் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 40 விழுக்காடுக்கு மேல் ஒரு மாதத்தில் இந்த பணிகளை நிறைவு செய்திருக்கிறார்கள். தரவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது 2 மாதங்கள் பணி என்று ஏற்கனவே திட்டமிட்டிருந்தோம். ஆகவே இந்த மாத இறுதிக்குள் அனைத்தையும் முடிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் ஜெகதீப் தன்கர், நம்முடைய மேதகு துணை குடியரசுத் தலைவர், அவர் சொல்லுகிறார், ஒரு பிராந்தியத்தை அழிக்க வேண்டும் என்றால் ஒரு மொழியை அழித்தால் போதும் என்று அவருடைய உரையிலே பேசியிருக்கிறார். அப்படி என்றால் மும்மொழி கொள்கை, தமிழை மெல்ல மெல்ல கொள்வது போன்ற கொள்கையுடைய பாஜக RSS உடைய கொள்கை முழக்கமாக துணை ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாரா? எப்படி ஒரு மொழியை அழைத்தால் ஒரு பிராந்தியத்தை அழிக்க முடியும் என்று சொல்லுகிறார்? அப்படி என்றால் பாஜகவும் RSSம் மோடி அரசும் மும்மொழி கொள்கையை கையில் எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இவர்கள் மும்மொழி கொள்கையை எடுத்து வருவதற்கு காரணமே தமிழை அழிப்பதற்கான முன்னோட்டம். ஜவஹர்லால் நேரு எப்படி இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கும் என்று சொன்னாரோ, அதை உறுதிப்படுத்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் சொன்னாரோ, அன்னை இந்திரா காந்தி அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த YB சவான் அவர்கள் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கும், மாநில மத்திய கூட்டாட்சிக்கு இது மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கும் என்று உரையாற்றியிருக்கிறார். எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தி காலத்தில் இருந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் வரை இருமொழி கொள்கையில் உறுதியாக இருந்தோம். இப்பொழுது மும்மொழி கொள்கையும் புதிய கல்விக் கொள்கையும் PMSTயிலும் கையொப்பமிட்டால்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை அளிப்போம் என்று பள்ளிக் கல்வித்துறைக்கு தர்மேந்திர பிரதான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நவோதயா பள்ளிக்கூடங்களை காங்கிரஸ் பிரதமராக இருந்த நரசிம்மராவ் கொண்டு வரும்பொழுது ஒரு மாவட்டத்திற்கு 20 கோடி ரூபாய் அளிக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது வேண்டாம் என்று மறுதளித்தார்கள். காங்கிரஸ் பிரதமர் பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. எங்களுடைய ஆட்சியில தொடர்ந்து மாநில கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கி வந்தது. ஆனால் இப்பொழுது அராஜகம் செய்து மாநிலத்துடைய அரசியலை தலையிட்டுக் கொண்டிருக்கின்ற பாஜகவை வன்மையாக கண்டிக்கிறோம். அண்ணாமலை சொல்லுகிறார், நாங்கள் 100 விழுக்காடு பணம் கொடுத்து விட்டோம் என்று. அப்படி இருந்தால் அவர் வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா? திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த ஆண்டு காற்றாற்று வெள்ளம் பெருமழை, 100 ஆண்டுகள் காணாத மழை பெய்தது. நிவாரணம் அளிக்கிறேன் என்று சொன்னார்கள், ஏன் இதுவரை நிவாரணத்தை அளிக்கவில்லை? ஆகவே தமிழ்நாட்டை பாஜக புறக்கணிக்கிறது. இதுதான் இன்று பள்ளிக் கல்வித்துறைக்கு அவர்களுக்கு உரிய தொகையை அளிக்க மாட்டோம் என்று இருமாப்போடு பாஜக அரசு சொல்லி வருகிறது. இந்த யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் நேற்று நம்ம CM லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க பிரைம் மினிஸ்டருக்கு. அதுக்கு யூனியன் மினிஸ்டர் ரிப்ளை பண்ணிருக்காங்க, இது எங்களால நாங்க புகுற்ற நினைக்கல, இந்திய நாங்க லாங்குவேஜை டிஸ்ட்ராய் பண்ண நினைக்கல, கண்டிப்பா நீங்க இதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அரசியல் செய்றீங்கன்னு சொல்லி இதுல பாலிடிக்ஸ் மேக்ஸிமம் பண்றீங்க, இதை நீங்க உடனே அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆன்மீகத்தை அரசியலில் கலப்பதும்
ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்வதும் கல்வியில் அரசியல் செய்வதும் பாஜகவுடைய தொடர் வாடிக்கை. மாண்புமிகு முதலமைச்சரோ நாங்கள் யாரும் அரசியல் செய்யவில்லை. ஆண்டாண்டு காலமாக எப்படி இருமொழி கொள்கை இருந்ததோ அந்த இருமொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த விட வேண்டும். இரண்டாவது, 6ஆம் வகுப்பில் விருப்ப பாடம் எடுக்க வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது. 6ஆம் வகுப்பில் 11 வயதில் ஒருவர் விருப்ப பாடத்தை எடுத்தால் என்ன சொல்ல வருகிற செய்தி, குலத்தொழிலை நீங்கள் செய்ய வேண்டும். தச்சு வேலை செய்பவர் தச்சு வேலை செய்ய வேண்டும், கருமார் வேலை செய்பவர் கருமார் வேலை செய்ய வேண்டும், சகதிகளை எடுத்தவர்கள் சகதிகளை எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று குலத்தொழிலை புகுத்துவதற்கான முயற்சியில RSS உடைய சித்தாந்தத்தை பாஜக விதைக்க நினைக்கிறது. இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம். நாங்க ஏற்கனவே இருமொழி கொள்கையில படிச்சவங்க, பழைய கல்வி கொள்கையில படிச்சவங்க தான் இன்னைக்கு நாசால மிகப்பெரிய விஞ்ஞானியா இருக்காங்க, கூகுள் பிச்சை போன்றவர்கள் இருக்காங்க, எவ்வளவோ அறிவுஜீவிகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்காங்க. மும்மொழி கொள்கையை படித்தவர்களை பத்தி நாங்க குறை சொல்ல விரும்பல. ஆனா இருமொழி கொள்கை படித்தவர்கள் வெளி மாநிலங்களில் போயிட்டு சாதாரண வேலையை பார்க்கல. மும்மொழி கொள்கை படித்தவர்கள் தான் நம்ம மாநிலத்தில் வேலை பார்க்கிறாங்க. ஆகையில் இருமொழி கொள்கை என்பது உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற மொழி. தமிழ் மொழியை அழிப்பதற்காகத்தான் இவர்கள் சமஸ்கிருதத்தையும் இந்தியும் திரிப்பதற்கான முயற்சியை செய்கிறார்கள். எங்கள் குழந்தைகளுக்கு எது தேவையோ அதை அவர்கள் படிப்பார்கள். நீங்கள் திரிக்காதீர்கள் என்று தான் சொல்லுகிறோம். காங்கிரஸ் திமுக சேர்ந்தா இதை தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குது அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டு அவங்க மட்டும். நாங்க தடுக்கலங்க. ஆண்டாண்டு காலமாக என்ன நடந்துட்டு வருது, இருமொழி கொள்கை தான் இருக்கு. EVK சம்பத் அவர்களும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் ஜவஹர்லால் நேரு கிட்ட போயிட்டு கடிதம் கொடுக்கிறாங்க. எங்க திமுகவுடைய தலைவர் இருமொழி கொள்கையை நீங்கள் அறிவிக்க வேண்டும். ஜவஹர்லால் நேரு அவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கடிதம் எழுதுறார், இருமொழி கொள்கை தொடரும். அவரு பிரதமரா, தமிழ்நாட்டை நேசிக்கும் பிரதமரா, இப்ப இருக்கிற மோடி தமிழ்நாட்டை நேசிக்கும் பிரதமரா? இதுதான் எங்களுடைய கேள்வி. லால் பகதூர் சாஸ்திரி நாடாளுமன்றத்தில் எங்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொன்னதை பிரகடனப்படுத்தி நாங்கள் அதை நடைமுறையில கொண்டு வருவோம் என்று சொன்னார், கடைபிடிப்போம் சொன்னார், வாக்குறுதி அளித்தார். ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு எல்லாத்திலையும் அரசியல், ஆன்மீகத்தில் அரசியல், கல்வியில அரசியல், தமிழ்நாட்டில் எல்லா தளங்களிலும் அரசியல், ஆளுநரே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் பாஜக. இல்ல, இதெல்லாம் மிரட்டல்ங்க. நாங்க இந்த தேசத்துடைய பிரதமருக்கு எழுதாம ட்ரம்புக்கு எழுத முடியும். ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் நான் சொல்ல முடியும், அதை நாங்க சொல்ல மாட்டோம். டெப்டி சிஎம் ஒருமையில பேசியிருக்காரு அண்ணாமலை. அநாகரத்தின் உச்சங்க அது, அநாகரத்தின் உச்சம். அவர் என்ன IPS படிச்சாரு? இந்தியன் பொய் சொல்லும் சர்வீஸ் படிச்சிருக்காரு நினைக்கிறேன். IPS இந்தியன் போலீஸ் சர்வீஸ் கிடையாது, இந்தியா பொய் சொல்லும் சர்வீஸ். வந்தேரிகள் இவர்களெல்லாம் முதலமைச்சரை கெட் அவுட் என்று சொல்லுகிறார்கள் என்றால் யார் கெட் அவுட் ஆக போகிறார்கள் என்று 26 தேர்தலில் தெரியும். கல்வியில தமிழகத்தில் கல்வியில அரசியல் செஞ்சா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வரி ஒரு நொடி போகுது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இல்ல, ஏறக்குறைய இன்று 3வது மாநிலமாக நாம் வரி செலுத்திருக்கோம். GST ஏறக்குறைய 1,30,000 கோடி செலுத்திருக்கோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை தான் நாங்க கேட்கிறோம், எங்களுடைய பங்களிப்பை நாங்க கேட்கிறோம், அவங்க பணத்தை கேட்கல. தமிழ்நாடு மாவட்ட தலைவர்கள் டெல்லியில முகாமிட்டிருக்காங்க, 25 பேர் உங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம உங்க மாநில தலைவர் மாற்றணும் மாதிரி கோரிக்கைலாம் வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நாங்க கிராம கமிட்டிகளை சீரமைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறோம், வேறு இருக்கும் பணி செய்யல, சீரமைக்கும் பணி செஞ்சிட்டு இருக்கோம். இந்த கேள்விக்கெல்லாம் தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க டெல்லியில. இப்ப இந்த கூட்டத்தை நடத்துவர் யாரு? எங்க எழுந்திருக்கு முத்தழகன், இவர் மாவட்ட தலைவர், இவர் தான் இந்த கூட்டத்தை நடத்துறாரு. எல்லா மாவட்ட தலைவர் நடத்துறாங்க. ஒரு சிலருக்கு எப்பவுமே சில பிரச்சனைகள் இருக்கும், அது சரி பண்ணுவாங்க டெல்லியில. யாருங்க? இது தென்சென்னை மாவட்டத்துடைய ஏற்பாடு கூட்டம். சென்னையில இருக்கிறவங்க கலந்துட்டு இருக்காங்க. இது மாநில செயற்குழு இல்ல. மாநில செயற்குழு கூட்டம் போது எல்லோரும் கலந்துக்குவாங்க. திமுகவோட ஆட்சியை காமராஜர் ஆட்சி உங்களுக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி மாநில தலைவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க.
ஏங்க, ஒரு கட்சிக்கும் கொள்கை முழக்கம் திராவிட மாடல் ஆட்சி, காரல் மார்க்ஸ் ஆட்சி, பொதுவுடைமை கட்சிகளுடைய ஆட்சி, எல்லாரும் எங்களுடைய கொள்கை முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதுவும் காமராஜருடைய ஆட்சி. அது புரிதல் இல்லாம பேசுவாங்க. ஏற்கனவே அமித்ஷா அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அறவழியில கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூரிலும் சென்னையிலும் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறோம். அதில் நாங்கள் எல்லோரும் தலைமையேற்று நடத்துவோம்.